டியர் ஸ்டூடெண்ட், இன்னைக்கு வந்து ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கு. நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் வந்து ரிலீவ் ஆக போறீங்க. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். புரியுதா? சரி, ரிலீவ் ஆகிறவங்களை ஃபர்ஸ்ட் வாழ்த்து பண்ணி அமுச்சிருவோம், பேரோல் வச்சு அமுச்சிருவோம். ஃபர்ஸ்ட் அந்த அம்போமணி எங்கப்பா? அம்போமணி இப்போ அவர் வந்திருக்காரா இல்லையா? அப்ப இன்னைக்கு கூட வரலையா அவரு? அவர் வரல, வந்தாலும் வரல 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 வந்திருக்கணும் வரல. ஏங்க அவர் எப்படிங்க இருப்பாரு? வெள்ளையா இருப்பாரா அவரு? ஏன் கருப்பா இருப்பாரா? சந்தன கலர் சட்டை. சந்தன கலர் சட்டை? சந்தன கலர் சட்டையே இது வரைக்கும் நான் இங்க பார்த்த மாதிரியே இல்லையே. அந்த பையன் வந்து இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போடுறப்ப வந்தாரு. இந்த ஸ்கூல்ல நானும் படிக்கிறேன், இந்த ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டேன் அப்படிங்கிறத காட்டிக்கிறதுக்காக வெளில வந்து ஏதோ ஒரு ஆம்புலன்ஸை விட்டுட்டா அதையே பேசிட்டு இருக்காரு. மித்த நாள் ஒரு நாள் கூட இங்க வந்தது கிடையாது. அப்பா நான் செஞ்சு ஒரு அட்வைஸ் சொல்றேன், வேற இந்த ஸ்கூல்ல ஒரு சீட்டு கொடுத்துறாதீங்க, கொஞ்சம் யோசிச்சு நடந்துக்கங்க. புரியுதா? அதுக்கப்புறம் வரவே வேணாம். அடுத்து மைக்கோ தம்பி, வெளில போறீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் ஒன்று சொல்றேன், அது வந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. வெளில எந்த ஸ்கூல்ல எந்த கட்சியில போய் எந்த ஸ்கூல்ல போய் சீட்டு வாங்கினாலும் வாயை விட்டுறாதீங்க. புரியுதா? வாய் தான் வேணும். வாயை விடாம இருந்தீங்கன்னா பொழைச்சிக்கலாம். சரி, வாயை விட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க, வேற எதுவும் பண்ண முடியாது. புரியுதா? சரி சரி, ஓகே. ரிலீவ் ஆன ஸ்டூடெண்ட்லாம் பேசியாச்சு. இப்போ புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு நம்ம நாயகன், அவர் ஜாயின் பண்ணியிருக்காரு, அவரை பேச சொல்லுவோம். இப்போ ஹெட்ஃபோன் எடுத்து போட்டுங்க, எல்லாரும் ஹெட்ஃபோன் போட்டுங்க. இங்கு நான் வந்தது எனக்கு வாழ்த்து சொல்லுவதற்காக அல்லாமல் நீங்கள் என்னை வாழ்த்து, அந்த வாழ்த்திலிருந்து வரக்கூடிய அந்த வாழ்த்தை நான் இந்த இடத்துல பிரதிபலிக்கக்கூடிய அந்த இடத்துல நான் வந்திருக்கேன் என்று சொன்னால் புரிய மாட்டேங்குது சார். புரிய மாட்டேங்குது? ஆமா இல்லப்பா, இதுல எல்லா லாங்குவேஜும் வரும்பா. இல்லையே, வரலையே, எனக்கு புரியலையே. இது இருக்கிற எல்லா லாங்குவேஜ் வருமே, இது என்ன லாங்குவேஜ்னே தெரியலையே. புரியாத புதிராக இருக்கக்கூடிய, புதிரிலிருந்து புரியாதவை எல்லாத்தையும் புரிய வைக்கக்கூடிய, பேசக்கூடிய, புரிய வைத்துதான் என்னுடைய புரிதலாக இருக்கும். அதுவே உங்களுடைய புரிதலில் இருந்து வரக்கூடிய புரிதல் தான் புரியாதது புரிந்தது புரிய போகிறது. எந்த லாங்குவேஜ் சார் இது? அது எனக்கும் தெரியலப்பா. முத நாளே இப்படி இருக்கு, மிச்ச நாள்லாம் என்ன நான் பாட போறேன்னு தெரியல. விட்டு ஏதாவது பேசட்டும், அப்படியே விட்டு. சரி, ஓகே, கிளாஸ் முடிஞ்சிருச்சு, எல்லாரும் கிளம்புங்க. சார் சார், என் பேர் வரல சார். உன் பேர் வரலையா? என்ன உன் பேரு? சார் 7ஆம் நம்பர்ல இருக்கும் பாருங்க சார். 7ஆம் நம்பரு? ஏன் பேர் என்னப்பா? துன்பத்துறை சார். துன்பத்துறை. எப்பா 7ஆம் நம்பர் தானே சொன்ன? ஆமா சார். 7ஆம் நம்பர்ல ஏதோ பிரேமா லதா ஏதோ வேற ஏதோ பேர் இருக்கேப்பா. அவங்க தானே வந்திருக்கணும், அவங்க வரலையா? சார் சார், கடைசி நேரத்துல மாத்திட்டாங்க சார். அவங்களுக்கு உங்களை மாத்திட்டாங்க? ஆமா சார். அவர்கிட்ட அந்த பொண்ணு யாரோ சீட்டு கொடுக்குறாங்கன்னு சொல்லி நம்பி இருந்துச்சு, கடைசி நேரத்துல சீட்டு கொடுக்காம ஏமாத்திட்டாங்க போல. என்ன பண்றது? சரி போங்க, வெளில போயிட்டு நல்லதா இருக்கணும். புரியுதா? போங்க போங்க. தலைவர் வர நேரமா? வணக்கம். என்ன பொது சேவை செய்ய போறீங்க நீங்க உங்க ஊர்ல? எதுக்கு என்ன, எனக்கு என்னத்துக்கு நீங்க என்ன வந்துருக்கீங்க அதை சொல்லுங்க. சரி, அதுக்காக நீ வந்து மக்களை திரட்டி போராட போறியா? கையெழுத்து தீர்க்க நடத்த போறியா? சம்பந்தப்பட்ட அதிகாரி பார்க்க போறியா? இல்ல நீ என்னதான் பண்ண போற? அதுக்காக நீ ரீல்ஸ் எடுத்து போட்ட தலைவரே. சரி, 100 லைக், 50 கமெண்ட், ஃபுல் ஷேர், நம்ம தான் தலைவர் ட்ரெண்டிங். சூப்பர். எங்க என்ன பொது சேவை நடந்தாலும் அது நம்ம பசங்களா தான் இருக்குன்னு நல்லா தெளிவா சொல்லிக்கிறாரு. நீ என்ன பண்ணிக்கிற? தலைவரை, நம்ம தலைவரை பத்தி தப்பா பேசுனாங்க. சரி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் போட்டா அவனை அசிங்கமா கிளீச்சிடும் தலைவரே. சரி, ஆனா டிபி நம்ம தலைவர் போட்டோ வச்சிருக்கிற, அந்த மாதிரி தப்பு பண்ணாத. புரியுதா? பேக் ஐடியா வச்சு பண்ணிக்கோ. சரி, இப்ப என்ன பொது சேவை பண்ண போறீங்கன்னு நான் கூட்டினாந்துக்கிறீங்க தலைவரை? கரண்ட் கம்பத்துல கரண்டே வரல தலைவரே. சரி, அதுக்கு பேசாம மேல ஏறி இது பண்ணலாம் தலைவரே. இருங்க தலைவர், நான் பண்றோம் போயிட்டு. அட தற்கூறீங்களா டேய்? இங்க பாருடா, ஈவி கரண்ட் மேல ஏறக்கூடாது, எப்ப லைன் வரணும் அவங்களுக்கே தெரியாதுடா. அட பாவீங்களா, இது அப்பன்ஸுரா. நீ என்னதான் எலக்ட்ரிஷியன் இன்ஜினியர் கூட இப்ப பண்ணக்கூடாதுரா. ஐயோ, என்ன இவனுங்க? ஏன் ஏறுற? கீழே இறங்கு, கீழே இறங்குடா, கீழே இறங்கு. ஐயோ தளபதி, நான் அவன் கட்சியில சேரலான் இருக்கேன், என்ன தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து சேர்ந்து நம்ம வந்து பயணிப்போம். நம்ம வந்து 26ல கண்டிப்பா ஜெயிக்கிறோம் தளபதி. ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம் ஜெயிக்கிறோம். தளபதி, நான் வந்து காலேஜ் சேர்ந்துருக்கேன். காலேஜ் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன். அப்புறம் வந்து 2 லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் கேட்குறாங்க. நீங்கள் தான் அதை தரணும். நீங்கள் தந்து என்னை படிக்க வைக்கின்றார். நீங்கள் செய்வீங்க, நீங்கள் கேட்குறாங்க எல்லாரும், இவர்கிட்ட கேட்டால் செய்வாரா? நீங்கள் செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் தளபதி. நம்ம வந்து ஒன்றா பயணிக்கிறோம், ஜெயிக்கிறோம். ஜெயிக்கிறோம். தளபதி, எங்கள் வீட்டில் வந்து நான் படிக்கலன்னு எங்கள் அம்மா அடிச்சுட்டாங்க. எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கேட்கணும். நீங்கள் நாளைக்கு வாங்க வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா என்னன்னு கேளுங்க தளபதி. நீங்கள் கேட்கணும், நம்ம ஒன்றா இருக்கோம், ஜெயிக்கிறோம்.
தளபதி, இன்னைக்கு ஒரு பெரிய சோகமான ஒரு விஷயம் நடந்துருச்சு. அதையும் நீங்க தான் தட்டி கேட்கணும். அது என்னன்னா, இன்னைக்கு பிஸ்கெட் வந்து காப்பியில் தொட்டு தின்னுட்டு இருந்தேன். முன்னாடி மாதிரி தரமாவே இல்லை, தொடும்போதே உடஞ்சி விழுந்துருது. அந்த பிஸ்கெட் கம்பெனி மேலே நம்ம கேஸ் போடுறோம் தளபதி, நம்ம கேஸ் போடுறோம். நீங்க வந்து அதை தட்டி கேட்குறீங்க. ஒரு விரல் புரட்சி பண்றோம் நம்ம. தளபதி, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் நான் உங்க கூட சேர்ந்து பயணிக்கிற மாதிரி இல்லை. நான் வந்து அந்த நாம் தம்பிகள் கட்சியில் போய் இணைஞ்சிட்டேன். புரியுதா? நீங்கள் வந்து இத்தனை தடவை நான் கேட்டேன், நீங்கள் எதுவுமே பதில் சொல்லலை. இதுக்கப்புறம் எனக்கு கால் பண்ணாதீங்க, மெசேஜ் பண்ணாதீங்க, எனக்கு வீடியோ கால் பண்ணுவீங்க, அதுவும் பண்ணாதீங்க. இதுக்கப்புறம் நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன், நான் உங்களுக்கு பிளாக் பண்ண போகிறேன். நன்றி. ஒரு நல்ல வாரியரை இழந்துட்டீங்க தளபதி. ஸோ சேட். பாப்பா. ஏமா ஏமா வாமா வாமா. ஆமா சொல்லுங்க. பேரு நம்ம பேரு ஒரு சரஸ்வதி. ஏய் அம்மாளு நல்ல வேலை பயந்துமா. ஏன்னா பக்கத்து வீட்டுக்கு போனேன், அவன் ஏதோ வாயிலே நுழையாத பேர் ஏதோ ஒன்று சொன்னான். முகமது அந்த நாட்டுக்காரன் போல இருக்கு. நான் அவ்வளோ பயந்துட்டேன் நானு. ஒன்றும் இல்லை, நம்ம ஒரு புனிதமான திட்டத்துக்காக சென்சார் எடுக்கிறோம். நீங்க எல்லாம் வந்து நம்ம ஆளுங்க அப்படிங்கிறனால அதெல்லாம் உங்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதா எங்களுடைய ஒரு எதிரான நோக்கம். நமக்கு நம்ம தானே முக்கியம். ஆமா, வீட்டுல எத்தனை குழந்தைங்க இருக்காங்க? 2 பேர் இருக்காங்க. நல்ல கரெக்டான இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆமா, ஒண்ணும் இல்லம்மா, நம்ம திட்டம் என்னன்னா, இனிமே நம்ம ஆளுங்க மட்டும் 3வது குழந்தை பெற்றுக்கிட்டா ஒரு 1 லட்ச ரூபா நம்ம ஃப்ரீயா கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். 4வது குழந்தையும் நீங்க பெற்றுக்கிட்டீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபாயா கொடுக்கலாம் அப்படின்னு வச்சிருக்கோம். 5 குழந்தை அப்படின்னும் போது நம்ம பெருசாவே எல்லாம் பண்ணிக்கலாம். நல்ல திட்டம், உபயோகப்படுத்திக்கங்க. ஆமா, இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ஏற்கனவே ஜனத்தொகை அதிகமாயிருச்சு, இந்தியா தான் அதிகமா இருக்கு, சமாளிக்க முடியல, எல்லாரும் குடும்ப கட்டுப்பாடு அப்படிலாம் நம்பாதீங்க. இதுதான் மெயின். சரிங்களா? நம்ம ஒரு புனிதமான திட்டத்தை வச்சிருக்கோம். ஜனத்தொகை பிரச்சனை இல்ல, நம்ம தொகை அதிகமாகும். ஆமா, அவ்வளவுதான். ஏங்க, பக்கத்து வீடு நீங்க சொன்னீங்கல்ல, அவங்களும் நாங்களும் கிட்டத்தட்ட 10-15 வருஷமா இந்த தெருவுல தான் இருக்கோம், பக்கத்துல தான் இருக்கோம், ஒண்ணுக்குள்ள ஒன்னா தான் இருக்கும். இல்ல எங்க வீட்டு பண்டிகைனா அவங்க வருவாங்க, அவங்க வீட்டு பண்டிகைனா நாங்க போவோம். ஆனா நீங்க இங்க வந்து மத கலவரத்தை கிரியேட் பண்ண மாதிரி பேசிட்டீங்க. சரி, நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டீங்கல்ல, இதோ அந்த பக்கத்து வீடு இருக்குல்ல, உங்க ஆளுங்க தான் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, கூலி வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சரியா கொடுக்க முடியல. இந்த பணத்தை அப்படியே எடுத்துட்டு போய் அந்த மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களும் உங்க ஆளுங்க தானே, வாழ்க்கையில முன்னேறுவாங்க. உங்ககிட்ட வந்து நீங்க சொல்றதை செய்வாங்க அவங்க. எதுக்கு தேவையில்லாம? புரிஞ்சு போச்சு, எனக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப ஏன் நம்மளுதான், ஆனா அவங்க மண்டைய கழுவி அந்த பக்கம் சேர்த்து வச்சிருக்காங்க. தெரியுது, நல்லா தெரியுது. வரமா நல்லா சந்தோஷமா இரு. நம்ம புனிதமான திட்டம் உங்களுக்கு என்னைக்குதான் தெரிய போகுதோ. மக்களே, இந்த மாதிரி ஆளுங்க வந்தாங்கன்னா தயவு செஞ்சு கதவை சத்திட்டு உள்ள போயிடுங்க, பேச்சே கொடுத்துறாதீங்க. முடிஞ்சா பச்சை தண்ணி பழைய தண்ணி ஏதாவது இருந்தா மூஞ்சில ஊத்தி விட்டுருங்க, மத கலவரத்தை தூண்டிட்டு. சார், மே கமிங் சார்? எஸ் கமிங் சார். क्या வெளிநாட்டுக்கு வேலை வாங்கி தரேன்னாங்க. अरे ब्रोकर है हमसे. ஆமா சார். कैश उधर? உதர். ஓகே. எந்த கண்ட்ரி போகணும்? எந்த கண்ட்ரி? துபாய், கத்தார், அது மாதிரி ஏதாவது நாட்டு. ஏய் பையா, அதெல்லாம் வேஸ்ட் பையா. நான் சொல்ற கண்ட்ரி போனா உன் லைஃப் டைம் செட்டில்மெண்ட். வெஸ்ட் ஆர்டிகா போறியா? வெஸ்ட் ஆர்டிகா நை, சப்போர்கா, பொலிவியா போர். பொலிவியா தெரியும், அது என்ன பொலிவியா? பொலிவியா புது கண்ட்ரி உருவாயிருக்கு. புளூட்டோ வரைக்கும் பிளாட்ஃபார்ம், இது ஃப்ளைட்ல போயிட்டு அங்கிருந்து ட்ரெயின் மாறிக்கலாம். ஆமா, நீ அங்க போயிரு. ஓகே, ஒரு 1 मिनट. PM. हेलो, हाँ जी, ओके ठीक है, अच्छा है, ஓகே, சுல்தான் கே. இது வேலை வாய்ப்பை உருவாக்கணும்லே, அது ஒரு 5000 பீப்புள் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கு. நம்ம ஒரு ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு அனுப்புறோம், ஒரு சேவை, பொது சேவை. ஓகே, நீ கேஷ் கொண்டு வா. சரி, நாளைக்கு நீ பொலிவியா போயிடுற. ஓகே. சார், எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் கமிங். எஸ் ஹலோ. क्या சார், அந்த ஃபாரினுக்கு போகணும்னு சொல்லிட்டு இங்கேதான் இந்த சோசியல் சர்வீஸ் எல்லாம் எம்பசி வந்து நடத்துறது வேற. பட் இந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு வேலை செய்யறதானே. ஒரு நிமிஷம், சிஎம் பேசுது, யோகி. சிஎம்மா? யாஜி ஓகே ठीक है ஓகே. अच्छा ஓகே. சிஎம்னா யாரு? யோகி உத்தர் பிரதேஷ். அவரா? டெய்லி ஃபோன் 3 டைம் 4 டைம் பேசலாம், அவருக்கு தூக்கம் வராது. டெய்லி என்கிட்ட பேசும். உங்கள்கிட்ட? சரி, கிதர் நாட்டுக்கே போனோம். போறது இருக்கட்டும், எனக்கு உங்க ஐடி தான் காட்டுங்களேன் கொஞ்சம். ஐடி நம்பிக்கை இல்லே. ஒரு தூதர் அதிகாரிட்டே நான் ஐடி கேக்குறேன். ஐடி पैन कार्ड, आधार कार्ड, वोटर आईडी, लाइसेंस எல்லாம் ठीक है. எல்லாம் இருக்கு, ஆனா எல்லாம் போலியா இருக்கு. எல்லாம் போலி. ஐடி கார்டு போலி, ஆபீஸ் போலி, எல்லாம் போலி. எங்களுக்குனே வருவீங்களா நீங்க? போலீஸ் ஸ்டேஷன் போலியா வச்சீங்க, டோல்கேட்டு போலியா வச்சீங்க, ஹாஸ்பிட்டல் போலியா வச்சீங்க, கவர்மெண்ட் ஆபீஸ் போலியா வச்சீங்க, இப்ப தூதரகம்.
ஹைகோர்ட் மறந்துருச்சு, கோர்ட் வச்சு நடத்துனேன். என்னதான் உனக்கு மிச்சம் இருக்குன்னு சொல்லுங்க எனக்கு. எல்லாத்துலயும் போலி இங்க பார், நீ ஐடி கார்டு கேட்ட, நான் கொடுத்தா நீ அப்படியே சைலண்ட் ஆக நினைச்ச, கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீ என்ன அரெஸ்ட் பண்ண போறியா? அரெஸ்ட் பண்ண போறான், உள்ள வச்சு நம்புறவா நீ? வெயிட், எனக்கு உண்மையிலே போலீஸ் சாமியார் கூட எல்லா கூட லிங்க் இருக்கு, டைரக்ட் டச் இருக்கு. உள்ளே போய் அடுத்த செகண்ட் வெளில வர வேணா பேருக்கு அரெஸ்ட் பண்ணிக்கோ. இல்ல சார் பரவாயில்ல, போ அரெஸ்ட் பண்ணி நானே வர ஸ்டேஷன் வரேன். போ உள்ள போனா உடனே வெளில வர தொழில் இதுதான் போல. சரி சார், நன்றி. ஓகே டீகே, வாங்க. இன்னும் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சா? நம்ம எல்லா மாநாடுக்கு சிறப்பா செஞ்சிடணும்பா. என்ன நடக்குதுங்க? என்ன நடக்குது? பேனர்ல இருக்குது யாருங்க? இப்ப வந்த கோயிலுக்கு இவங்களுக்கு யாரு சொன்னா இப்ப வந்ததே? ஆமா, எப்படி சொல்ற? யோ, நாங்க வச்ச பேனர் யாது? இப்ப வந்திருப்ப, மாநாட்டுல இருந்து வந்திருப்பயா? நான் சின்ன வயசுல தான் ரசிகன். அவங்க மட்டும் இல்லையா? யார் பதவி குத்தது தெரியுமா? யார் பதவி குத்தது தெரியுமா உனக்கு? நீ சொல்லு, யார் பதவி கொடுத்தா? யார் தலைவர் குத்துதே? யார் தலைவர் குத்துதே? யார் தலைவர் குத்துதே? யார் பதவி கொடுத்தா? அவரு கொடுத்தாரு. யாரு கொடுத்தா? ஏங்க இதெல்லாம் எனக்கு சரிப்படாது. சின்ன ஏங்க காசு இறச்சிருக்காங்க, கட்சிக்கு நான் உடைச்சிருக்கேன். அப்ப நான் சொல்றேன்யா, நான் பதவிக்கு காசு கொடுத்திருக்காங்க. பதவிக்கு காசு கொடுத்திருக்கீங்க. பத்திரியா? ஏங்க நான் கட்சி அசிங்கப்படுத்தல. நான் கட்சியை அசிங்கப்படுத்தல. அப்ப நாங்க அசிங்கப்படுத்துறோமா? என்ன கேக்குறேன்னா, எல்லாம் சேர்ந்து பண்ண வேண்டியதானே. ஏன் கட்சியை நான் அசிங்கப்படுத்தலங்க. அப்ப என்ன பொதுச் செயலாளர் என்ன அசிங்கப்படுத்துறியா? நான் பொதுச் செயலாளர் அசிங்கப்படுத்தலாங்க. மேல ஒரு தளபதி அவரை நான் அசிங்கப்படுத்தலாங்க. சரி, இது ஒண்ணு சேர்ந்து பண்ணலாம் தான் சொல்றேன். சரி, போ. உன் பெண்ண பதவி தானே எல்லாருக்கும் வேணாம். போ பாத்துக்கலாம். போ, யார் ரீல்ஸ் அதிகமா எடுக்கிறீங்களோ அவங்களுக்கு போங்க. போ, நான் போ. சரியில்லை பாருங்க, சரி போ, நீ போ. தலைவரே, எங்களுக்கு தான் பதவி நீ போ, கொடுக்கணும். பாத்துக்கலாம். நீ போ. சண்டை போடாதீங்க, எனக்கு சண்டை போட்டா அலர்ஜிடா. இன்னும் ஒரு தேர்தல் கூட முழுசா சந்திக்கல, அதுக்குள்ள இப்படி அடிச்சுக்கிறானுங்க. ஒரு தேர்தல்லாம் முடிஞ்சிச்சுன்னா இந்திய வரலாறுலயே ஒரே தேர்தல்ல கட்சி நாளா உடைஞ்ச கட்சி நம்ம கட்சியா இருக்கும்.